ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி இந்த வருடத்திற்கான டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் 2026க்கு வந்து விட்டுருக்காங்க. இந்த ஆனுவல் பிளானர் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, ஒரு காமெடி வரும். அந்த காமெடி பார்த்துடலாம். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. இப்ப பார்த்த இந்த காமெடி பிரகாரம் தான் இந்த ஷெட்யூல் இருக்கிற மாதிரி தோணுது. அதாவது முக்கியமா எதிர்பார்க்கப்படும் எந்த ஒரு தேர்வும் இதுல குறிப்பிடப்படலை. பார்த்தீங்கன்னாக்கா பிடி அசிஸ்டன்ட் மட்டும்தான் இந்த போட்டித் தேர்வு மட்டும் இருக்கு. மற்றதெல்லாம் வந்து ஏதோ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே தகுதி தேர்வாக தான் இருக்கு. புரியுதுங்களா? எதிர்பார்க்கப்பட்ட பிஜிடிஆர்பி, அதான் இந்த வருடத்துக்கான பிஜிடிஆர்பி இல்லை. பாலிடெக்னிக் வந்து 2 வருடமா நடக்கல, அதுவும் இல்லை. பியூ, அதாவது 2025ல கொடுத்த ஆனுவல் பிளானர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பியூ அதுவும் இல்லை. இந்த ஷெட்யூல் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு அவசர கதியில கொடுத்த மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் இதுல வந்து நம்ம திருப்தியா எதை நம்ம நினைக்கலாம் அப்படின்னாக்கா, இந்த ஆனுவல் பிளானர் கொடுத்துட்டு அவங்க வந்து இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா குறிப்புன்னு கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னாக்கா, இதுல செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தேர் மே பி அடிஷன் ஆர் டெலிஷன் டு எக்ஸாமினேஷன் மென்ஷன்டு இன் த பிளானர். அதாவது இதுல கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஷெட்யூல் பிரகாரம் ஏதாவது நாங்க சேர்த்துக்குவோம் அல்லது டெலிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துக்கிறாங்க. இதுதான் வந்து நம்மளுக்கான ஒரு ஆறுதல் செய்தி. இதுதான் ஏன் அப்படின்னாக்கா, நிறைய டீச்சர்ஸ் வந்து பியூ எக்ஸாமுக்கு வந்து இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல சில பேர் வந்து பிஜிடிஆர்பியை வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா முன்னாடி வந்து ஃபெயில் ஆனவங்க 1 மார்க் 2 மார்க் விட்டவங்க வந்து இப்போ வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல பிடி அசிஸ்டன்ட்க்கு படிக்கிறாங்க, அது அனுபவம் இருக்கு. அதே போல டெட் பேப்பர் 1 முடிச்சவங்க எஸ்சிடி எக்ஸாமுக்கும் படிக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி அப்ப பாத்தீங்கன்னாக்கா முக்கியமான போட்டித் தேர்வு பார்க்கும்போது பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக், பிஇஓ, எஸ்டிடி இதெல்லாம் வந்து இதுல கொடுக்கல. இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு டென்டேட்டிவான ஆனுவல் பிளானர் தான். கண்டிப்பா இது வந்து டிஆர்பி போர்டு வந்து கன்சல்ட் பண்ணி இதுக்கான ரிவைஸ்டு ஷெட்யூல்டு கண்டிப்பா விடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். புரியுதுங்களா? கண்டிப்பா விடுவாங்க. ஆசிரியருக்கான ஒரு போட்டித் தேர்வே இதுல கொடுக்கல. ஒரே ஒரு இந்த தேர்ட் ஒன்று பிடி அசிஸ்டன்ட் மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்க. அதுவும் இல்லாம ஒரு அந்த போஸ்ட் வேக்கன்சி கூட அவங்க தெளிவா கொடுக்கல. இதை என்ன சொல்லுவாங்க, அழகாத குழந்தைக்கு வந்து முட்டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி எல்லாம் கேட்டுருக்காங்கல்ல, கொடுங்க ஆனுவல் பிளான் விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று விட்டுருக்காங்க. புரியுதுங்களா? நாங்களும் ஆனுவல் பிளான் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது இருந்தாலும் இது வந்து ஒரு முழுமையான ஆனுவல் பிளான் இல்லை. பாருங்க, இதுதான் 2025க்கான ஆனுவல் பிளானர். இதுல பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்ல பாருங்க 8th ஒன்ல பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் வந்து டோட்டல் நவம்பர்ல கால்ஃபர் பண்ணி மார்ச் 26ல வந்து அவங்க எக்ஸாம்னு சொல்லியிருந்தாங்க. வேகன்சி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா 51 வேகன்சி. இது அப்படியே அதுல சுத்தமான டிலீட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இதுல இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இதுல லாஸ்ட்ல வந்து எந்த ஒரு நோட்டும் கொடுக்கல, சேர்பர்சன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால பிஏ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, எஸ்ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, அதாவது பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, நீங்க தைரியமா உங்களுடைய சப்ஜெக்டை வந்து நீங்க தரவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த ஆனுவல் பிளான் வந்து ஒரு அவசரகதியான ஒரு ஆனுவல் பிளானா தான் நம்மளுக்கு தோணுது. இதுவும் டிஆர்பிக்கு தெரியும், பார்த்தோன்னே தெரியும். இது வந்து நம்ம செய்ய தவறு அவங்களுக்கே தெரியும். அதனால இதுக்கு அடுத்தது ஒரு ரிவைஸ்டு ஷெட்யூல் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால ப்ரிப்பேர் பண்ணவங்க, அதாவது பிஇஓ, எஸ்ஜிடி, பிஜிடிஆர்பி தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா எக்ஸாம் வரும். சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த பிளானெல்லாம் இல்லைனாலும் எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து வேற ஏதோ ஒரு ஆட்சி வரும். புரியுதுங்களா? அந்த ஆட்சியில வந்து இதோடைய ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ப்ரிப்பேர் பண்ணவங்க நீங்க தாராளமா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.